ஹலோ டிஎஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் ஹோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய விதை பகிர்வு, ஃப்ரீ விதை பகிர்வு போயிட்டுருக்கு. உங்களுக்கான விதைகளை நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருக்கான விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அந்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேங்க. பாருங்கள், கத்திரி நாற்று எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் விதைகள் தூவி விட்டேங்க. ஸோ சிலர் வந்து நினைக்கலாம், விதைகள் கொடுத்துருக்காங்க, அது தரமானதாக இருக்கும் இல்லைன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ தரமான விதைகள் தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கத்திரி விதைகள் வந்து உங்களுக்கு முளைப்புத்திறன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் விதைகள் ஃப்ரீயாக வாங்கணும், நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான விதைகள் உங்கள் வீடு தேடி வரும். அந்த வகையில் இன்றைக்கி நேற்று நான் போட்ட வீடியோ மறுபடியுமே நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 1லேருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விதை ஃப்ரீ, உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய பேர் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு விதை வேணும், எனக்கு விதை வேணுன்ட்ருக்கீங்க. உங்களுக்கும் நேற்றுலேருந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் அது என்னென்னு சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு, அதாவது இன்றைக்கி போகிறேன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கணும். வாட்ச் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்ல விரும்பலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து சொல்லலாம், கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அந்த கமெண்ட்டே லைக் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் பார்த்த வீடியோவையும் கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கும்போது உங்களுடைய கமெண்ட் லைக்கை வந்து எத்தனை பேர் வந்து விரும்புகிறாங்க, அவங்களும் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க மனசில் இது தான் இருக்குன்னா அவங்களுமே அந்த கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு 3 லைக் வந்துச்சுன்னா உங்களுக்கான விதை வந்துட்டு நீங்கள் அந்த நாள், அதாவது அந்த வாரம் ஃபுல்லாக நான் டைம் கொடுத்துருக்கேன், அன்றைக்கே உங்களை செலக்ட் பண்ணிடுவேன். அந்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய கமெண்ட்டுக்கு 3 லைக் வந்தாலும் நீங்கள் வந்து செலக்டடு. அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ வந்து விதைகள் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த விதைகள் வந்து அடுத்து நம்ம எப்போ கொடுக்க போகிறோமோ அது வரைக்கும் உங்களுக்கான விதைகள் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீடியோக்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை உங்களால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்க முடியும். நீங்கள் டெய்லியுமே நம்மளோட வீடியோக்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் லைக் போட்டிருக்கணும். அப்படி டெய்லியுமே வாட்ச் பண்ணுறவங்களையும் நான் செலக்ட் பண்ணி நான் விதை பகிர்வு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட், அதாவது வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கம்போஸ்ட்டு செய்யாமல் கம்போஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதுதான், அந்த பேஸ்ட்டு தான் ஆர்கானிக் பேஸ்ட்டு தான். இது வந்து நமக்கு வந்து மண்ணில் வந்து செடிகளை கிளறி விட்டு கொடுத்துட்டு வரும்போது சூப்பரான ஒரு க்ரோத் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல பேசில் சூட்டில் நிறையவே வந்திருக்கு. நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தரமானதாக இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டனும் சூப்பராக இயற்கையான முறையில் செழிப்பாக நல்ல ரோஜாக்களை வளர்க்க முடியும். அதுதாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக நிறைய நம்மளோட வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நான் வந்து புது விதமாக தான் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கட்டிங்ஸ் முதற்கொண்டு எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும்னு நிறைய பார்த்துருப்பீங்க. பார்க்காட்டியும் பரவாயில்ல, இனிமேல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ கண்டிப்பாக அதை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நேற்று வந்துட்டு நம்ம போட்ட வீடியோவில் ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ அவங்க வந்து கோமதி பிரியான்னு சொல்லிட்டு இவங்க தான். அவங்க பாருங்கள், அவங்க வந்து 4 லைக் வாங்கியிருக்காங்க அவங்க கமெண்ட்டில். ஸோ நேற்றே அவங்க செலக்டடு. ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு அது மாதிரி நீங்களும் இதை தாங்க நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுக்கு வந்துட்டு லைக்ஸ் வரணும். 3 லைக்ஸ் வந்துட்டாலே உங்களுக்கு செலக்டடு நீங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுக்கணும், அதுவும் மறந்துடாதீங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது? ஸோ நீங்கள் வெஜிடபிள் கார்டன் வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன விதை கிடைச்சா நீங்கள் வந்து நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது உங்களுடைய அதே நீங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை எத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுதான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்டில் எத்தனை பேர், கோமதி பிரியா சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. உங்களுக்கான விதைகள் நீங்கள் செலக்டடு. எல்லாருக்கும் விதைகள் எப்போ ஷேர் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கான விதைகளும் வரும். ஸோ நம்ம வந்து இயற்கையான முறையில் ஆர்கானிக் பேஸ்ட்டு பண்ணி கொடுக்கும்போது நிறைய புதுத்தளிர்கள் ப்ளஸ் பேசில் சூட்ஸ் அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க நல்ல ஒரு சூப்பரான உரம், ஹெல்த்தியான உரம், காசு செலவே இல்லாத ஒரு உரம் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் காய்கறி கம்போஸ்ட் வேஸ்ட்டை கம்போஸ்ட் பண்ணி கொடுக்குறத விட வேஸ்ட்டுகளை பேஸ்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சூப்பரான முறையில் சீக்கிரமாக மண்ணில் போய் அது சத்துக்கள் கிடைக்கும். ஸோ செடிகள் சீக்கிரமாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.